ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க்கில் அடகு வச்ச நகையை நம்ம வந்து எப்படி ஈஸியாக திருப்பலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நகையை வந்து போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 1,00,000க்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதை 2 அக்கௌண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் இந்த 50,000 கட்டி இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், பெரிய அமௌண்ட் மாதிரியும் தெரியாது. ஒரு 1,00,000 வைக்கும் போது இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை ஒரு 5,00,000 வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு திருப்பும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா பேங்க்கில் வைங்க. பேங்க்கில் வைங்க. இந்த சேட்டு கடைங்க அந்த மாதிரிலாம் வைக்கவே வைக்காதீங்க. சேட்டு கடைங்களை வச்சோம் அப்படின்னா அந்த நகையை வந்து நம்மளால் திருப்பவே முடியாது. அப்படியே திருப்புனாலும் அப்படி திரும்ப திரும்ப அது வந்து அந்த சேட்டு கடைக்கே போகிற மாதிரி தான் இருக்கும். இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என்ன மாதிரியே எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஆரம்பத்தில் வந்து சேட்டு கடைனா பக்கத்தில் இருக்குது, நம்ம வந்து டக்குன்னு திருப்பிடுவோம், வட்டி அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து டக்குன்னு திருப்பிடுவோம், இல்லை வந்து அமௌண்ட் வந்து பேங்க்கில் அதிகமாக தரமாட்டாங்க, இதுவே சேட்டு கடைங்கன்னா அதிகமாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா சேட்டு கடையில் ஆரம்பத்தில் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஆனால் அப்படி நான் வச்ச நகை வந்து அது திரும்ப திரும்ப திருப்பிடுவேன். ஆனாலும் அது திரும்ப திரும்ப அந்த சேட்டு கடைக்கே போகிற மாதிரியே தான் இது வரைக்கும் இருந்திருக்குது. அதனால் சேட்டு கடைங்களை தயவு செஞ்சு யாருமே வைக்கவே வைக்காதீங்க. முடிஞ்ச வரை பேங்க்கில் வைங்க. வட்டியுமே நமக்கு கம்மி, ஈஸியாக நம்மளால் திருப்பவும் முடியும். ஓகே, இப்போ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசல் தொகையை வந்து குறைக்கிறது. நீங்கள் வந்து வட்டி மட்டுமே கட்டிகிட்டே வராமல் மந்த்லி அசல் வந்து கட்டிடுவாங்க. இப்போ மந்த்லி நீங்கள் அசல் வந்து இப்போ அதிக அமௌண்ட்டு ஒரு ஒரு 5,00,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 மந்த்லி கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை என்னோட இன்கம்க்கு அவ்வளோ முடியாது அப்படின்னா ஒரு 5,000 ஒரு 2,000 நீங்கள் சேர்த்து வச்சு அதை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 5,000 இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 10,000 இந்த மாதிரி நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அசல் தொகை வந்து குறையும். அதனால் நம்ம நகையை வந்து மீட்கும் போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே இருக்கும், சீக்கிரமாக மீட்க முடியும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி தேதி. இது ரொம்ப முக்கியம். வட்டி தேதியை கண்டிப்பாக மறக்கவே மறக்காதீங்க. வட்டி தேதியை மறக்காமல் மாதம் மாதம் நம்ம வந்து வட்டியை கண்டிப்பாக கட்டிகிட்டே வரணும். சில இதில் பார்த்தீங்கன்னா வட்டி கட்டுறதுக்கு ஒரு நாள் தவறிட்டா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி வந்து போடுவாங்க. அதனால் வட்டி தேதியை மறக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக வட்டி கட்டிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சேவிங்ஸு. மந்த்லி வந்து இதுக்காக ஒரு ஒரு நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மந்த்லி, அதாவது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, ஒரு 2,000 இல்லை 1,000 நீங்கள் வந்து அதில் போட்டு வச்சுட்டீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கையில் மொத்தமாக அமௌண்ட் கிடைக்கும் போது இதையும் நம்ம வந்து அதில் சேர்த்து நம்ம வந்து நகைக்கு கட்டுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அப்படி இல்லை என்னால் மந்த்லி சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் டெய்லி கூட ஒரு 100 இதுக்குன்னு தனியாக ஒரு உண்டியல் சேமிப்பு மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த இயர் எண்டில் வந்து நமக்கு வந்து வட்டி கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நீங்கள் 100 போட்டு வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது நம்ம லாஸ்ட்டில் வட்டி கட்டும் போது ஒரு அமௌண்ட்டாக வந்து அது நமக்கு கிடைக்கும். அப்போ அதை வந்து நம்ம வந்து வட்டி கட்டிக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் டெய்லி ஒரு 50 ஒரு 100 இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வச்சுட்டே வாங்க. 100 50லாம் இல்லை, ஒரு 20 ரூபா 10 ரூபா நம்ம போட்டு வச்சுக்கிட்டே வந்தால் கூட அது வந்து நமக்கு வந்து வட்டி கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதம். அதாவது நம்ம வந்து நகை வைக்கிறதுக்கு முன்னாடியே எங்கே வட்டி கம்மியாக இருக்குதோ அங்கே வைங்க. இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் பேங்க்கில் வைக்கிறது தான் வட்டி வந்து கம்மியாகவும் கிடைக்கும். நம்மளால் ஈஸியாக நம்ம நகையை திருப்பவும் முடியும். அப்படி இது வேற எங்கேயாவது வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வட்டிக்கு வட்டின்னு சொல்லி நம்ம கட்டிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பேங்க்கில் வைங்க, வேற எங்கேயும் வைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் வேற எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா அது திருப்பி தயவு செஞ்சு பேங்க்கில் கொண்டு போய் வைங்க. எங்கே வந்து வட்டி கம்மியாக இருக்குதோ அந்த பேங்க்கில் கொண்டு வைங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்லாம் வந்து வட்டி கம்மி தான். நான் வந்து இந்தியன் பேங்க்கில் தான் வச்சுருந்தேன். வட்டி வந்து இங்கெல்லாம் ரொம்பவே கம்மி. அதனால் நீங்கள் வந்து வட்டி எங்கே கம்மியோ அங்கே பார்த்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு திருப்பும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு வட்டி. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. வட்டிக்கு வட்டி கட்டுறது ரொம்ப, அதான் எப்படி சொல்கிறேன்னா, வட்டி கட்டுறதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வட்டிக்கு ஒரு வட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே நிறைய பேர் இந்த மாதிரி கட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான்
தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன், இந்த தப்பை வந்து இப்போ வர பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம வட்டிக்கு வட்டி கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் அதிகமாயிட்டே தான் போதும். நம்ம சுமை வந்து இன்னும் அதிகமாகும். இதுவே நீங்கள் வட்டி கரெக்டாக கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அந்த அடுத்த வட்டிக்கு நம்ம வட்டிக்கு வட்டி கட்டுறத அதை நம்ம வந்து ஒரு அசல் அமௌண்ட்டுக்கோ இல்லை அடுத்த வட்டி கட்டுறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வட்டி கட்டுறதை மட்டும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அதனால் வட்டி தேதியை கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கிட்டே வாங்க. பேங்க்கில் வந்து இந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து 12 மாதத்துக்கு மொத்தமாக, அதாவது 1 இயருக்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து மாதம் வட்டி கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அசல் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம நகையை திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் மாதம் வட்டி கட்டிடுங்க. வட்டிக்கு வட்டி கட்டுற பழக்கம் மட்டும் வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டிஸ் ஜுவல்லரி. அதாவது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற நகையை கொண்டு போய் வைக்காதீங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நமக்கு தேவைப்படுது அப்படின்ற போது அந்த நகையை நீங்கள் கொண்டு போய் வைக்கவே வைக்காதீங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுற நகையை கொண்டு போய் வைக்காதீங்க. அப்படியே அதை வச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மால் லோன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக திருப்பவும் முடியும். இல்லை எனக்கு வந்து என்கிட்ட இதாக இருக்குது, நான் அதை தான் கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வைக்கும் போதும் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டுக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக திருப்ப முடியும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறத வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற நகையை வைக்காதீங்க. நார்மலாக நமக்கு போடுறதுக்கு ஒரு ஜுவல்லர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத நீங்கள் கொண்டு போய் அடகு வைங்க. மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ அடகு வைக்கிறத தவிர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அடகு வைக்கிறத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனியாக அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு தேவைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சேமிப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அடகு வைக்கிறதெல்லாம் தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற செலவு. அதாவது அடகு நகை நம்ம வந்து திருப்ப போகிறோம், அடகு நகையை நம்ம திருப்பணும், இந்த வருஷம் நம்ம வந்து அடகு வச்சுட்டோம் நகையை, அதை வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை திருப்புற வரைக்கும் தயவு செஞ்சு தேவையற்ற செலவெல்லாம் குறைச்சிருங்க. மேக்ஸிமம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த வெளியில் அவுட்டிங் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதிகமாக ட்ரெஸ் எடுக்கிறது, மேக்கப்புக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் செலவு குறைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து ஒரு வட்டி கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமா கூடவா மாற்றிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எய்மில் இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம நகையை வந்து அடகு வச்சிட்டோம், இந்த இயரில் நம்ம திருப்பணும் அப்படின்னா அந்த இயருக்கு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நம்ம செலவு வந்து குறைக்க முடியுதோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நகையை திருப்புறதுக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? அதுவும் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும் தானே. அதனால் தேவையற்ற செலவெல்லாம் அந்த டைமில் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் டெனர். அதாவது நம்ம வட்டி நம்ம நகை வந்து இத்தனை மாதத்துக்கு தான் அப்படின்றது ஒரு இது இருக்கும். இப்போ பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா 12 மாதம். ஓகேவா? இதுவே வெளியில் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஏற்ற மாதிரி இருக்கும். பேங்க்கில் அப்படிங்கும்போது நம்ம 12 மாதத்தில் நம்ம வந்து ரினியூ பண்ணணும். இல்லை நம்ம வந்து இப்போல்லாம் ஃபஸ்ட்லாம் எப்படி இருந்ததுன்னா வட்டி மட்டுமே கட்டுற மாதிரி தான் இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை, வட்டி அசலும் கட்டி நம்ம வந்து அதை திரும்பி மறுபடி அக்கௌண்ட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ரினியூ பண்ணிக்கலாம். இதையும் மறந்துடாதீங்க, ரினியூ பண்ணவும் மறந்துடாதீங்க, இல்லைன்னா நகை வந்து ஏலத்துக்கு போயிடும் இல்லையா? அதனால் இதுவுமே மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரை மேக்ஸிமம் நீங்கள் நகை அடகு வச்சிங்க அப்படின்னா அந்த 1 இயரில் திருப்புறதுக்கு பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம திருப்புறது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு பேங்க்கில் கொண்டு போய் வைங்க, வேறு எங்கேயும் கொண்டு போய் வைக்காதீங்க. எந்த பேங்க்கில் வட்டி கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து அந்த பேங்க்கில் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா நம்மளால் நகையை ஈஸியாக திருப்பவும் முடியும். ஓகேவா? இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட நகையை வந்து ஈஸியாக திருப்பிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.